எவ்வளோதான் செய்கிறது கரப்பான்பூச்சி பல்லிக்கு அப்படின்னு உங்களுக்கே வெறுப்பாக இருக்கா, டென்ஷனாக இருக்கா? கவலையை விடுங்க. இந்த இந்த பொருளை வச்சு பாருங்களேன், உங்களுக்கு 3 மாதம் வரைக்குமே கரப்பான்பூச்சி, பல்லி, அப்புறம் பல கொசு எதுவுமே வராது. அந்த டிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வெல்கம் டு அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிப்புளுக்கு போகலாம். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம அப்பப்போ வேறு ஸ்டைலில் நம்ம சிக்கனு மற்ற ரெசிபிகள் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி மாற்றி நம்ம செஞ்சு கொடுத்துக்கறலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் போடுறது உப்பு போடுறேன் கொஞ்சோன்னு, 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன். இன்றைக்கி நான் போடுறது எல்லாமே சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரிசி மாவு, சோளம் மாவு, ரவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர் எல்லாமே ஒரு ஸ்பூன் நான் போடுறேன். ஓகேயா? ஒரு காவாசி எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறோம். ஓகேயா? இந்த மசாலாலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சிக்கன் 65 மசாலா வச்சு கொஞ்சம் தயிர் போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கிறோங்க. ஓகேயா? இதுக்கு நம்ம ஒரு சாஸ் ஒன்று செய்யணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் இனிப்பு அவள் செஞ்சேன். நான் அதை சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரெசிபியில் போகலாமா? இது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறங்க. சூடு பண்ணிக்கிட்டு நம்ம பிரட்டி வச்ச கோழியை ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே ஊறினாலே போதும். 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா இன்னும் நல்லது, இன்னும் சாஃப்டாக இருக்கும் உங்களுடைய சிக்கனு. அப்புறம் இதை பொரிச்சுக்கிறோங்க. இதை பொரிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு சாஸ் ஒன்று செய்வோம். இதுக்குள்ளே ஒரு சின்ன கொஞ்சோண்டு மசாலா, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போடுங்க. போட்டு நல்லா மிக்சியில் நொரண்டு அரைச்சிக்கிறங்க. கசாரம் அரைச்சிக்கிறணும். ஓகே? அதுக்கப்புறம் சாஸ் சில்லி ஒரு கரண்டி எடுத்துக்கிறங்க. அப்புறம் சோயா சாஸு, ஸ்வீட் சோயா சாஸுன்னு இருக்கும். அதில் சில்லி உள்ளது மிக்ஸ் பண்ணி இப்போ இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். அதில் ஒரு கரண்டி போட்டுக்கிறங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த பொரிச்ச எண்ணெயை நல்லா குறைச்சிட்டு அதில் பட்டை, கிராம்பு போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு நம்ம பூண்டு, மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அதை பொன்னிறமாக வறுத்துக்கிறோங்க. வறுத்துக்கிட்டு இருக்கலையே அடுப்பை குறைச்சே வச்சுக்கிறோங்க. ரொம்ப கருகி போயிடும் நம்ம போட்ட பொருள். வச்சுக்கிட்டு இருக்கலையே நல்லா பச்சை வாடை போன பிறகு நம்ம செஞ்சு வச்ச சாஸை அதில் ஊற்றுங்க. ஊற்றி அது கொஞ்ச நேரம் நின்று வெந்த பிறகு அடுப்பை அடைச்சிட்டு நீங்கள் உங்கள் சிக்கனை போடலாம். கொஞ்சமாக தண்ணி, 1/4 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இந்த சாஸ் நீங்கள் பொரிச்ச கோழியில் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பொரிச்ச சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பு அடைச்சிருங்க. அவ்வளோதான், நல்லா ஜூஸியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு கொடுங்களேன், ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இப்படி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் உள்ள ரெசிபியெல்லாம் பார்த்து செக் பண்ணி, யூடியூப்பில் எவ்வளோ பேர் போடுறாங்க, பார்த்து செக் பண்ணி செஞ்சு கொடுங்க. ஒரே மாதிரி சமையலை செஞ்சால் நம்மளுக்கே போர் அடிக்கும், அப்போ நம்ம சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் விரும்பி செய்யலாம் சமையலை. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்களும் நல்லா விரும்பி சாப்பிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க கூட, சாப்பாடு கடை வியாபாரம் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி மாற்றி பாருங்களேன், உங்கள் வியாபாரம் நல்லாவே இருக்கும். இப்போ டிப்புளு போகலாமா? பல்லி, கரப்பாம்பூச்சியை எப்படி ஓட நம்ம வீட்டிலேருந்து விரட்டலாம், எப்படி அதை குறைக்கலாம் அப்படிங்கிற டிப்பை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை நம்மளுக்கு ஒரு 3 ஸ்பூனு இல்லைன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்குள்ளே கடுகு வேணும். ஒரு 1/4 கப்பு கடுகு எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு அதிகமான இடமா இருந்தால் 1/4 கப்பு எடுத்துக்கிறோங்க. இல்லை கொஞ்சம் இடத்துல தான் உங்களுக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்குது அப்படின்னா 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. இது எவ்வளோ செஞ்சு வச்சாலும் உங்களுக்கு ஆதாயம் தான் உண்மையிலே பார்க்க போயில. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்குமே உங்களுக்கு அந்த இடத்துல பல்லி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம் வரவே வராது. பொடி கொசுகள் கூட உங்களுக்கு வராது. இந்த மழை சீசனுக்கு ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த மாதிரி குறகுறப்பாக ஒரே ஒரு பவுஸ் மூட்டில் வச்சு குறகுறப்பாக அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டுக்கிறோங்க. சரியா? இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நம்ம எடுத்துருக்கிறது. இந்த கடுகுத்தூள், கடுகு ரொம்பலாம் நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும். பவுஸ் மூட்டில் வச்சு இது பண்ணிக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேங்க. நான் குறைவான இடத்துல தான் செய்ய போகிறேன், கிச்சனுக்கும் அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் எனக்கு இந்த அளவுக்கு போதும். அப்புறம் 1 பேக்கெட்டு சாப்பிட்லன்னு எடுத்துக்கிறேங்க. கம்ஃபோர்ட் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு என்ன வாசம் பிடிக்குதோ அதை எடுத்துக்கிறேங்க. சரியா?
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம எப்படி வைக்க போகலான்ற வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி, கொசு பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. பொடி பொடி கொசு எல்லாம் உங்களுக்கு வீட்டு பக்கமே வரவே வராது. இந்த இடத்துல இதை வச்சு விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து இப்படி வச்சு அந்த மாதிரி அப்படியும் வைக்கலாம். இல்லைன்னா முடிச்சு போடணும். நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி முடிச்சு போட்டு நூல் வச்சு கட்டிக்கிறலாம், லப்பர் பெண்ணை போட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி பேக்கெட் ஏதாவது சாப்பாட்டு மசாலாத்தூள், ஏதாவது தூள் வகைகள், ஏதாவது காஃபி 3 in 1 காஃபி, நிஸ்டம் 3 in 1, ஓட்ஸ் 3 in 1 பேக்கெட்லாம் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு அப்படியே ஒரு நூலை வச்சு கட்டி வச்சிடலாம். இல்லைன்னா சேஃப்டி பின்னை வச்சு கூட நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த எந்த இடத்துல அந்த இது கடுகு இது இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு நல்லா வந்து சேஃப்டி பின்னை வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கிறோங்க. நிறையா துவாரங்களே போடுங்க. அப்போ தான் அந்த வாசம் வந்து உங்களுக்கு அந்த கரப்பாம்பூச்சி, பல்லி கிட்ட வந்தாலும் உங்களுக்கு வராது. கொசு தொல்லைகளும் இருக்காது. அந்த பல கொசுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கெலாம் இது வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த டபுள் டேப் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் ஒட்டி மதிலில் கூட நீங்கள் ஒட்டி விடலாம். ஓகேயா? மதிலில் ஒட்டிக்கிட்டா கூட உங்களுக்கு அந்த இடத்துல வர்ற பல்லி, கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. வந்தாலும் அப்படி திரும்பி போயிடும். அந்த காரத்தன்மைக்கு அது ஒத்துக்கிறாது. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சோன்னு வச்சு எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கோ இதை வைங்க. ஒரு வாரத்தில் அந்த வாடை போயிடுச்சு அப்படின்னா எடுத்துடணும். ரொம்ப அதிகமான இடத்துல வந்து நீங்கள் அப்படி ஓப்பனாகவே வைக்கலாம். ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதில் வந்து சேஃப்டி பின்னை வச்சு நல்லாவே ஓட்டை போட்டுக்கிறோங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய ஊசியாக இருந்தாலும் நல்லது தான். பெரிய ஊசியாக இருந்தால் ஒரு 4 ஓட்டை போட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோங்க. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெண்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த டப்பா இன்னும் கொஞ்சம் இருக்குது, எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். இந்த டப்பாவில் வந்து இந்த மூடியில் வந்து முதல்ல ஓட்டை போட்டுக்கிட்டு வந்துடுறேன். இது நல்லா கொஞ்சம் பெரிய துவாரமாக போட்டாச்சு. ஓகே, 3 ஓட்டை போட்டிருக்கு. இது போதும் நம்மளுக்கு. இதை நம்ம டாய்லெட்டில் வச்சு விடலாம். டாய்லெட்டில் வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. இது கொஞ்சோன்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து தண்ணியை ஊற்றி இதை வந்து நீங்கள் வந்து வடிகட்டி உங்களுக்கு எந்த இடத்துல எறும்பு தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லைலாம் ரொம்ப இருக்கும், அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம அந்த மதிலையோ அந்த தரையவோ தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த இது அப்படியே போயிடும். மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடணும். அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு பாட்டில் காலியாக இருந்துச்சு. மீன் தொட்டிக்கு ஊற்றுற தண்ணி பாட்டில் அது காலியாக இருந்துச்சு. அதை வந்து எடுத்து அதில் நான் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து ஒரு ஓட்டை ஒன்று இருக்குல்ல, அதனால் அதில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தூக்கி போடுறத வச்சு கூட நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து எந்த இடத்துல அதிகமாக நடமாட்டமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்ருங்க. சரி, இப்போ நம்ம வந்து இவ்வளோ பொருள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். இந்த மாதிரி பேக்கெட் இருந்தால் கூட நம்ம தூக்கி தானே போடுவோம். இதில் கூட நீங்கள் அந்த இதை வச்சு சேஃப்டி பின்னு இல்லை ஏதாவது ஒரு ஊசியை வச்சு குத்தி இதை கூட நீங்கள் வந்து வச்சு விடலாம். உங்களுக்கு நல்லா வாசம் நல்லாவே வரும். இந்த வாசம், இந்த காரத்தன்மை, அந்த வாசத்துக்கு வந்து உங்களுக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி, பல கொசு எதுவுமே வராதுப்பா. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேயா? வந்து ஒரு முடிச்சா போட்டு வச்சுருக்கோம்ல, அது எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ எல்லா இடத்துலையுமே வச்சு விட்ருங்க. எவ்வளோ வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். உங்கள் வீட்டுக்கு தக்கன, உங்கள் இடத்து சூழ்நிலை தக்கன கொஞ்சமாக ரெடி பண்ணலாம். இதை விட கூடவாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். அது உங்களோட சாய்ஸு, உங்களுடைய விருப்பம். அப்புறம் வீட்டை வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்விட்களெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 3-4 நாளைக்கு அந்த இது அப்படியே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, இந்த பொட்டலம்லாம் வச்சுருக்கிறீங்களா, அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் வரைக்குமே உங்களுக்கு அந்த வாசம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி, கொசு தொல்லைகள் உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. இந்த தண்ணியை கூட நீங்கள் வந்து டாய்லெட் சிங்கில் கூட நீங்கள் ஊற்றி விடலாம். இதை நீங்கள் வந்து டாய்லெட் ஜன்னலில் வைக்கலாம். டாய்லெட்டில் எந்த இடத்துல நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கிறோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ சந்திக்கலாமா? பை, see you.